நீச்ச நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, மீளாத துயர். அந்த துயர் வந்து பார்த்திங்கன்னா, கரூர் மண்ணில் இன்றைக்கி மக்களுடைய கண்கள்லாம் கண்ணீர்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்திலையும் மூழ்கி கிடக்குது. ஏன்னா, தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் அங்கே கரூரில் மக்கள் வெள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு அசம்பாவிதம் இன்றைக்கி 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேற்கிந்திய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம், விஞ்ஞான ரீதியாக, புரட்சி ரீதியாக போயிட்டுருக்குது. தலைவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க, தன்னுடைய தேர்தல் பரப்புரையை பேசுவாங்க. எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரோக்கியமாக கலந்துரையாடல் பண்ணிக்குவாங்க. இந்த மக்கள் கேட்டு யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. இன்றைக்கி அதை பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களும் வழிகாட்டுது, அந்த அந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வழிகாட்டுறாங்க. கர்ப்பிணிகள், குழந்தைகள், அதே நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள், உடல் நலமற்றவர்கள்லாம் வராதிங்கன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் இருந்தாலும் இது வந்து ஒரு தலைவனை காண போன கூட்டமா, இல்லை ஒரு நடிகரை காண போன கூட்டமா இருந்தபோதிலும் மக்கள் வெள்ளத்தில் ஒரு சிக்கி இன்றைக்கி மக்கள் நெரிசல்களில் வந்து தியாகமே பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து எப்படி நாங்கள் வந்து கண்ணீரஞ்சலி செலுத்துறதுன்னு தெரியல. இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் கு. செல்வ பிறந்தகை பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேர அரசு மருத்துவமனைகள்லையும், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லா இடங்கள்லையும் ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆய்வு பண்ணி அவங்களுக்கு ஆறுதல்களையும் ஆசுவாசப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. இது ஏன் சொல்ல வரோம்னா, அரசியலுங்கிறதே இதுதான். அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி. ஒரு ஏழை ஜாதிங்கிற ஒரு படத்தில் புரட்சி கலைஞர் பேசுவார். அவர் வந்து புதிதாக இந்த அரசியல் களத்திற்கு வரும்போது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பேசிக்கும். நம்ம 2 பேரும் ஆளுங்கட்சியாக இருந்தோம், சம்பாரித்தோம். 3வது ஒரு மனுஷன் வர்றதை ஆதரிக்கக்கூடாது அப்படிங்குவாங்க. எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்போமோ கட்சிகள் கொடுக்க தான் செய்யும். அதையும் எல்லாம் மீறி அரசியல் வரணும். ஏன்னா இது ரத்தம், சகதி, துரோகம், குரோதம் எல்லாமே இருக்கக்கூடியது பதவி நாற்காலிக்கு அடியில் இதுதான் மறைந்து கிடக்குது, ஒளிந்து கிடக்குது. அப்போ இப்போ தாவேக்காக விஜய் வந்து சினிமா மாதிரி இல்லை அப்படிங்கிறத உணர்ந்திருப்பார். ஏன்னா நண்பர்கள் குத்தலாம், இல்லை விரோதிகள் குத்தலாம், இல்லை துரோகிகள் குத்தலாம், இல்லை அரசியலுக்கெல்லாம் இப்படி தான் ஆர்ப்பரித்து போகும். அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க விட்டுற மாட்டாங்க, தன்னுடைய பதவிகளையும் தன்னுடைய ஆட்சியையும் விட்டுறக்கூடாதுங்கிற முடிவு பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் அதற்கு தூந்த வியூகங்களை மத்திய அரசோட கூட்டணியில் இருக்கிறனால அவங்க சில மாதிரி முடிவெடுப்பாங்க. இனிமேல் விஜய் எப்படிப்பட்ட பிரச்சாரங்களை யுக்திகளை கொண்டு போக போகிறாரு? புஷ்பா திரைப்படங்களில் மக்கள் கூட்ட நெரிசல்களில் சிக்கி உயிரிழந்ததுனால அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ண அளவுக்கு போக போகிறாங்களா? இல்லை விஜய் என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் அடுத்தடுத்த கட்ட தேர்தல் பரப்புரைகளை பண்ண போகிறாருன்னு தெரியல. முயற்சி பண்ணுங்கள், மக்கள் பலி இல்லாமல் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா உயிருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து அவங்க குடும்பத்தில் தன்னுடைய ஒரு தலைமையை இழந்திருப்பாங்க, தன்னுடைய சகோதரன் இழந்திருப்பாங்க, தன் மகனை இழந்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து அவங்களுடைய வருமானத்திற்கு சம்மந்தப்பட்டு, வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. அவர்கள் உயிர் தியாகம் பண்ணுறாங்க. இது கட்ட விட்டு வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, இல்லை ஃப்ளெக்ஸ் ஒட்டும் போது, பேனர் ஒட்டும் போது சரிஞ்சு விழுந்து மின்கம்பிகள் அடிபட்டு இறந்த சில ரசிகர்கள்லாம் பார்த்துருக்குறோம்.